வணக்கம். அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் திருக்கோவிலின் வரலாறு தெரியுமா? வாருங்கள் பார்க்கலாம். குன்றுதோறாடும் குமரனுக்கு தமிழ்நாட்டில் சில திருக்கோவில்கள் மட்டும் புகழ்பெற்று விளங்குகின்றது. அவைகளில் சிறந்தது ஆறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை ஆகியவை ஆகும். இதில் திருச்செந்தூர் திருச்சீர் அலைவாய் என்றும், பழனி திரு ஆவினன்குடி என்றும், சுவாமிமலை திருவேரகம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆறுபடை வீடு கொண்ட ஆறுமுகப் பெருமான் வேல் கொண்டு படை வீடு அமைத்து திருச்செந்தூரில் தங்கியதால் இது இரண்டாம் படை வீடானது. சூரபத்மன் தன் தம்பியர்களுடன் குலகுருவாகிய சுக்கிராச்சாரியாரிடம் உபதேசம் பெற்று கடுமையான தவம் செய்தான். தவத்தின் பயனால் சிவபெருமானிடம் 1008 அண்டங்களையும் ஆளும் வரம், யாராலும் அழிக்க முடியாத வஜ்ர தேகம், இந்திரஞாலத்தோர் நினைத்த நேரத்தில் நினைத்த வடிவம் எடுக்கும் அரிய வரம் பலவும் பெற்றான். சிவபெருமான் சூரபத்மனுக்கு, நமது சக்தியன்றி உனக்கு வேறு யாராலும் அழிவு கிடையாது என்று வரமருளினார். அரிய வரம் பெற்ற சூரபத்மன் தேவர்களுக்கு பல வகையான துன்பங்களை கொடுத்தான். கொடுமைகளை பொறுக்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிடம் முறையீடு செய்தார்கள். சிவபெருமான் கருணை கூர்ந்து தேவர்கள் துயர் நீங்கவும், கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக போற்றிடுமாறும் தனது சத்யோஜாதகம், வாமதேவம், தத்புருஷம், ஈசானம், அகோரம், ஐமுக சிவனின் ஞானக்கண் என்ற இவை 6லிருந்தும் 6 சுடர்களை உருவாக்கினார். இந்த அருட்சுடரினை கண்டு அனைவரும் அஞ்சினர். சிவபெருமான் 6 சுடர்களையும் வாயுதேவன் அக்னி பகவானிடம் கொடுத்து கங்கையில் சேர்க்குமாறு கூறினார். கங்கை அச்சுடரினை சரவண பொய்கையில் சேர்த்தது. 6 தாமரை மலர்களில் 6 சுடர்களும் 6 குழந்தைகளாக உருவெடுத்து தவழ்ந்து விளையாடியது. 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் பாலூட்டி வளர்த்தனர். அன்னை பராசக்தி 6 குழந்தைகளையும் வாரி எடுத்து பரிவுடன் அணைத்து ஒரு உருவமும் 6 முகம் ஆக்கி கந்தனென்று பெயரிட்டாள். அந்நாள் விசாகத் திருநாள். தேவர்கள் வேண்டுகோளின்படி ஞானசக்தியாகிய வேலாயுதத்தினை அன்னை பராசக்தி செந்தில் முருகனுக்கு அனுப்பி படைவீடு அமைத்து சூரனுடன் போரிட்டு சூரனை வென்று சேவலும் மயிலுமாக ஆட்கொண்ட வரலாறுதான் திருச்செந்தூர் திருக்கோவிலின் வரலாறு ஆகும். 6 படை வீடுகளுள் ஒன்றாகிய திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் துறைமுக நகரமாகிய தூத்துக்குடிக்கு தெற்கில் 40 கிலோமீட்டர் தொலைவில் கடற்கரையில் அமைந்துள்ளது. ஊருக்கு கிழக்கே உள்ள முத்துக்கொழிக்கும் கடல் அருகே முத்தமிழ் வித்தகன் முருகன் நித்தம் அருள் பொழிகிறான். கடற்கரையில் அமைந்துள்ள மலை சந்தனமலை என வழங்கப்பெறுகிறது. செந்தின்மாமலை என்றும் அதற்கு பெயருண்டு. தமிழ்நாட்டில் முருகன் சிறப்பாக குடிகொண்டுள்ள இடங்கள் 6 என்பர். மனித உடலிலுள்ள 6 ஆதாரங்களையே 6 திருப்பதிகளாக உருவகித்துள்ளனர் என்பர் யோகிகள். நக்கீரர் திருச்சீர் அலைவாயை, அதாவது திருச்செந்தூரை 2வதாக பாடியுள்ளார். அரசன் படைகளோடு தங்குமிடமே படை வீடு எனப்படும். முருகன் சூரனை வெல்ல படைகளோடு தங்கிய இடம் இவ்வூரே ஆகும். அதனால்தான் திருச்செந்தூர் அறுபடை வீடுகளுள் ஒரு படை வீடாக கருதப்படுகிறது. சிறப்புமிக்க கடல் அலைகள் கந்தன் திருவடியில் வந்து எப்பொழுதும் தழுவிக்கொண்டிருக்கும் சிறப்பினால் திருச்சீர் அலைவாய் என அழைக்கப்படும் இத்திருத்தலம் திருச்செந்தில் திருத்தலம், அதாவது திருச்செந்தூர் ஆகும். உலகம் புகழ்ந்த ஓங்குயர் வீழ்ச்சீர் அலைவாய் என்று நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில் இத்திருத்தலம் உலகம் போற்றும் திருத்தலம் என போற்றியிருக்க காண்கிறோம். 5 வயது வரையில் ஊமையாயிருந்த குமரகுருபரர் முருகன் அருளால் பேசவும் பாடவும் அருள் பெற்று கந்தர் கலிவெண்பா பாடிய அற்புதம் நிகழ்ந்த திருத்தலம் இச்செந்தில் திருத்தலம்தான். வைணவராயிருந்த பகழி கூத்தர் திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் பாடி தம் வயிற்று வலித்திருந்த திருத்தலம் இச்செந்தில் திருத்தலம்தான். சிவப்பிரகாச சுவாமிகள், திருச்சிற்றம்பல நாடிகள், வண்ணச்சரபம்,
தண்டபாணி சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள் முதலான அருளாளர்கள் பலர் திருச்செந்தில் ஆண்டவனை பாடி திருவருள் பெற்று உய்ந்துள்ள வரலாறு ஒவ்வொன்றும் திருச்செந்தில் இறைவன் திருவருளை விவரிக்கும் அற்புத வரலாறுகளாகும். குலசை ஞானியாருக்கும் கந்தசாமி புலவருக்கும் செந்தில் ஆண்டவன் அருள் புரிந்த அருள் அற்புத வரலாறுகள் எண்ணி எண்ணி கொண்டாடத்தக்க வரலாறுகளாகும். ஆறுமுகப் பெருமானுக்கு இனிய காயத்ரி மந்திர எழுத்துக்கள் 24 இங்கு தீர்த்தங்களாயுள்ளன என்கிறது தலபுராணம். இவற்றுள் வதனாரம்ப தீர்த்தமும் நாழிக்கிணறும் மிகுந்த சிறப்பு பெற்றவையாகும். வதனாரம்ப தீர்த்தம் மூலவர் திருமுன் நேராக கடலில் அமைந்துள்ளது. உக்ரபாண்டியன் மகள் இங்கு நீராடியவுடன் குதிரை முகம் நீங்க பெற்றாள் என்கிறது தலபுராணம். நாழிக்கிணறு சண்முக விலாசத்திற்கு தெற்கே 100 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இது இயற்கை நீரூற்றாகும். நாழிக்கிணற்று நீர் அல்ல அல்ல அளவு குறையாமல் ஊறி வருவதை இறையருள் என்றே கருதுகின்றனர். இக்கிணறு சண்முகர் முன் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. 3000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இத்திருக்கோவிலை கட்டிய பெருமை 5 ஆண்டிகளையே சாரும். அவர்கள் யார் என்றால் மானசுவாமி, காசி சுவாமி, ஆறுமுக சுவாமி, ஸ்ரீ வள்ளிநாயக சுவாமி, தேசிகமூர்த்தி சுவாமி ஆகியோர் ஆவர். இவர்கள் 5 பேரின் ஜீவசமாதிகளும் திருச்செந்தூர் கோவிலின் அருகிலேயே அமைந்துள்ளது. முருகனுக்குரிய அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையிலும் மற்ற 5 கோவிலும் மலைக்கோவிலாகவும் அமைந்துள்ளது. ஓம் என்ற வடிவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவில். முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள ஒரே கோவில் திருச்செந்தூர் கோவில்தான். இங்குள்ள சுப்பிரமணியர் சுனாமியை வென்ற சுப்பிரமணியர் என்று போற்றப்படுகிறார். முருகப்பெருமான் இங்கு ஞான குருவாக வீற்றிருக்கிறார். திருச்செந்தூர் வாருங்கள், முருகனை பாருங்கள். திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகரா.